மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினில் ஏராளமான ஊட்டச்சத்து இருக்குது. இது உடல் சூடு முதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை கோளாறு வரைக்கும் இது சரி செய்யுது. அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசின்னா என்ன அப்படிங்கிறதையும், பாதாம் பிசினை எப்படி சாப்பிடணும், அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அது சாப்பிட்டா எடை கூடுமா அப்படிங்கிறதையும், இது சாப்பிட்றதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும், இது சாப்பிட்றதுனால முகப்பொலிவாகவும் முடி உதிர்தல் தடுக்குமா அப்படிங்கிறதையும், இதை கர்ப்ப காலத்தில் சாப்பிட்லாமாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எப்படி சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாதாம் பிசின்னா என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். பாதாம் பிசின்ங்கிறது இது பாதாம் மரத்துலேருந்து வடியக்கூடிய ஒரு கம்மு தான் பாதாம் பிசின். அந்த மரத்தில் வடியக்கூடிய அந்த பிசானை எடுத்து அதை நிழலில் உலர்த்தி அதை பிசினாக தயாரிக்கிறாங்க. அதுதான் பாதாம் பிசின்னு. இதை பாதாம் பிசினை ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறையா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் இந்த பாதாம் பிசினில் இருக்குது. அதனால இதை ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன்னா இந்த பாதாம் பிசினில் நிறைய புரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படின்னா நல்லா பழுப்பு கலந்த மஞ்சள் கலந்த நிறத்தில் இது இருக்கும். இதில் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களுடைய ஆண்மையை அதிகரிக்கவும், ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம ஊர் சைடுகளெல்லாம் முருங்கை மரத்தில் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் முருங்கை மரத்தில் ஒரு கம்மு மாதிரி பிசா மாதிரி இருக்கும். அதே தான் பாதாம் மரத்தில் இருக்கிறத பாதாம் பிசான், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, முருங்கை மரத்தில் உள்ளதை முருங்கை மரத்தில் இருக்கிறத முருங்கை பிசான்னு நம்ம சொல்கிறோம். இது பாதாம் மரத்தில் இருக்கிறனால பாதாம் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாதாம் மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ரெசின் பிசான் தான் பாதாம் பிசின். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த பாதாம் பிசினை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே 1 இல்லைனா 2 துண்டு பாதாம் பிசினை நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அதாவது அந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸு மூழ்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஊறி அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துடும். நம்ம 1-2 பீஸ் போட்டாவே போதும். இதை நைட்டே ஊற வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் பார்க்குறம்போது நல்லா ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி வந்துடும். அந்த ஜெல்லி மாதிரி வந்ததை நம்ம அப்படியே தண்ணியில் கலந்து அப்படியே குடிச்சிடணும். அப்படியே குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு உடலில் உள்ள உடல் சூடு எல்லாமே தனியாக ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படி சாப்பிட்லன்னா பாலோடு சேர்த்து இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை மற்ற ஏதோ உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குதோ அந்த இனிப்பு போட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசினில் அதிக அளவில் ஊட்டச்சத்து இருக்குது. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னால் இதில் இருக்குதுன்னா, உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இதில் இருக்குது. நார்ச்சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பாதாம் பிசினில் இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா, செரிமானத்தை ஊக்குவித்து நம்ம வயிற்று நிரம்பிய உணர்வையும் கொடுத்து நம்மளுடைய எடையை பராமரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ரெமிடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிசினில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது பெரிதும் பங்களிக்குது. மற்றும் உடலில் உள்ள மற்ற செயல்பாடுகளுக்கும் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதுவும் கோடை காலங்களில் இந்த பாதாம் பிசினை நம்மளை சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை போக்க உதவுது, அசிடிட்டி மற்றும் அல்சரை சரி பண்ணுது. அப்புறம் ஆற்றலை அதிகரிக்க, அதாவது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சோர்வாக இருப்பாங்க. அப்போ இந்த பாதாம் பிசினை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜி நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு, உடல் எடையை அதிகரிக்கவும் தேவைப்பட்டால் குறைக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் பெரிதும் உதவியாக பயன்படுது. அதே மாதிரி சருமத்துக்கு நல்ல பொலிவை கொடுக்கவும், நல்ல பளபளப்பு கொடுக்கறதுக்கும், நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் சிறுநீரத்து மூலம் வெளியேற்றவும் இந்த பாதாம் பிசின்
உதவியாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்கு பாதாம் பிசினை வந்து கருவுறுதலை மேம்படுத்துறதுக்கும் மற்றும் குழந்தையின்மை பிரச்சனையை போக்குறதுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே குழந்தையின்மை, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இப்போ நிறையா ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து நிறையா ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து இதுக்குன்னே வந்துருச்சு. குழந்தை இல்லாததை பார்க்குறதுக்குன்னு நிறையா இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ இந்த பாதாம் பிசினை தான் அப்போல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா உடல் சூட்டை வந்து தணிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான சக்தி வந்து இந்த பாதாம் பிசின், அதாவது ஆண்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. அதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது இந்த பாதாம் பிசினுக்கு வந்து அதிக அளவில் அந்த தன்மை வந்து இருக்குது. ஸோ வந்து குழந்தை இல்லாதவங்க இதுக்காக குழந்தை இல்லாதவங்க கோடி கோடியாக காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவீங்க. சில பேருக்கு செலவு பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கும், சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், இயற்கையான முறையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பாதாம் பிசினை தொடர்ந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்காக பிளான் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, குழந்தை ரொம்ப வருஷம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்டுட்டே வாங்க. அதாவது ஆண் பெண் இருவருமே இதை சாப்பிட்டுட்டே வாங்க. சாப்பிட்டுட்டே வரும்பொழுது உங்களுக்கான பிரச்சனை வந்து சரி செய்யப்படும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு செலவு பண்ணுறத விட இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இது வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லேயே இந்த பாதாம் பிசினை தான் வந்து இது பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளுடைய பாடி ஹீட்னாலேயும் சில பேருக்கு வந்து குழந்தை தங்காது, அதனாலேயும் வந்து குழந்தை டிலே ஆகும். ஸோ வந்து பாடி ஹீட்டையும் இது ஃபுல்லாக பண்ணுது. இதில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. ஸோ வந்து இந்த பாதாம் பிசினை வந்து முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு இதாக எடுத்து டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றனால உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னா உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவுலையும் மினரல்ஸு, கால்சியம், மற்ற எல்லா சத்துமே இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உடல் எடை அதிகரிக்கும். அதனால் உடல் எடை வந்து அதிகரிக்க விரும்புபவர்கள் வந்து இதை வந்து டெய்லி சாப்பிட்டு வரலாம். அதாவது கர்ப்பிணிகள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து இந்த பாதாம் பிசினை வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து கர்ப்பிணிகள் இந்த பாதாம் பிசினை வந்து சாப்பிட்லாம், டெய்லியும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எதை சாப்பிட்டாலும் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாகும். அதே மாதிரி அளவோடு சாப்பிடலாம். அதாவது ஒரு ஸ்பூன் அளவு வந்து அவங்க டெய்லி சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாக்கப்படும். குறிப்பாக வந்து கோடை காலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாகும். அதை சரி செய்கிறதுக்கு இந்த பாதாம் பிசினை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பிரசவத்துக்கு அப்புறம் மாதவிடாய் சுழற்சியை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம சாப்பிட்லாம். மாதவிடாய் சுழற்சி வந்து கரெக்டாக வரும் இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால. அடுத்து வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து என்னென்னா, என்னோடய முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு பொலிவாகவும் முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் பாதாம் பிசினை சாப்பிட்லாமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெமெடினா இது பாதாம் பிசின் சாப்பிடலாம். அது இதை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வரும் பொழுது பொலிவான முக அமைப்பையும் பெற முடியும். அதுக்கப்புறம் வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தினசரி இந்த பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா முடி உதிர்தல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாதாம் பிசினோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க, குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு, உடல் சூட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.